அப்போ அந்த கொனைக்கேடுக்கு உண்டாகுவதற்கு அந்த கொனைக்கேடு இருக்கும் வரையில் மீண்டும் 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 நரகத்துக்கு போவான். அவன் நரகத்துக்கு போவான். அப்போ நரகம் என்பது என்ன? மீண்டும் பிறவியே நரகம்தான். சரி, இதுக்கு என்ன யோகாயம்னா, அப்போ அதிலிருந்து விடுபட வேண்டும். அப்போ மாணிக்கவாசர் என்ன சொன்னார்? முத்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல் வேணி, பக்தி நெறி அறிவித்து பலவினைகள் பார்வனார். முத்தி நெறி அறியாதவனா அதில் மூர்க்கனார். என்னையா காரணம்? அவன்கிட்ட கருணை இருக்க முடியாது. இப்போ முத்தி நெறி எந்தவன் யாருன்னா, முத்தி நெறி எந்தவன் ஞானின் திருவடியை பற்றுகின்றவன். ராமலிங்க சாமிகளையோ மாணிக்கவாசனையோ வருந்தி கூப்பிட்டுருக்கான். அப்போ கூப்பிட்றான், அவன் தான் முத்தி நெறி அறிந்தவன். முத்தி நெறி அறியாத மூர்க்கோடு முயல்வேனை, முத்தி நெறியை பற்றி அறியாதவனோடு நான் சேர்ந்து முயற்சிக்கிறேன், தவத்துக்கு முயற்சிக்கிறேன். பக்தி நெறி அறிவித்து பல வினைகள் பார்வண்ணம், எனக்கு உண்மையான பக்தியை சொல்லி பல வினைகள் நீங்குவதற்கு வகுத்து கொடுத்தார். சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி இணையாண்ட அத்தனை கருளை எவ்வாறு ஆறு பெறுவார் அச்சோனர். சித்தமலம் அறிவித்து, சித்தம் மலமாயிருக்கிறார். பெரிய வார்த்தை இது. சித்தமலம் அறிவித்து அறுக்கணும். ஏன் சித்தம் என்பது மனம், அது நாறுது. என்னைய மனசு நாறுதா? யாருக்குமே புரியல. என்னைய வெளியில் தான் நாறுன்னு சொல்லுவான். அது அசுத்தம் கிடக்கு நாறுது, எதை செத்து கிடக்கு நாறுன்னு சொல்லலாம், எதை செத்து கிடக்கு நாரி கிடக்கு. மனம் நாறுதே. சித்தமலம் அறிவித்து, ஏன் சித்த மலமாச்சு? ஏன் மனசு நாறுதுனார்? ஏன் மனசுக்கு மலம்னு சொன்னார்னா, சித்தமலம் அறிவித்துனார். பெரிய வார்த்தை. மனசு நாறுது. அப்போ மனசு நாறுதுன்னா இங்கே காமம், பொல்லாத காமமாகவும் பொறாமையாகவும் பேராசையாகவும் அதிக வரம்பு கடந்த சினமாகவும் அநேக கேடுகள் இருப்பதால் மனசு நாறுது, சித்த நாறு, அது அறுக்கணுன்னார். அப்போ சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி இணையாண்ட அத்தனை கருளை எவ்வாறு யார் பெறுவார்களோ சாச்சுவினர். அப்புறம் மாணிக்கவாசருக்கு எல்லாம் உள்ள கடவுள் அருள் செய்தார். அப்போ சித்தம் மலம் அறுக்கணும். சித்தம் மலமாவதுக்கு என்ன காரணம்? தேக குற்றம். தேக குற்றம் என்பது என்ன? மலஜல சுக்கிலம், அது காமம். அந்த காமதேகம் சித்தத்தை நார செய்கிறது. சித்தம் நாறுவதற்கு சித்தம் மலம் அசுத்தமாக, மனசு அசுத்தமாக இருக்கு. மனம் அசுத்தமாக காரணம் தேக அசுத்தம். தேக அசுத்தம் நீங்குவதற்கு, தேக அசுத்தம் நீங்குவதற்கு நம்பால முடியாது. அப்போ சைவ உணவு, பக்தி, புண்ணியம் அப்படியே செய்துக்கிட்டே வர்றான். அவ செய்ய 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 என்னாகும்? தேகத்தை பற்றி உணர்வான். ஆமாம், இது நாத்தமுள்ள தேகம், இது காமதேகம். அதன் காரணமாக மனமாசு ஏற்பட்டிருக்கு. அதை ஆசானை கேட்கிறான். சித்தமலம் அறிவித்து அந்த ரூ இல்லை, அறுத்து பெரிய ரூ வழினாரா அறிவித்து சிவமாக்கி இணையாண்ட. அப்போ ஒருவன் மனமாசு நீங்க வேண்டுமென்றால் உடல் மாசு நீங்க வேண்டும். உடல் மாசு நீங்கினாலே என்று மனமாசு நீங்காது. உடல் மாசு நீங்கினாலே என்று உயிர் மாசு நீங்காது. இந்த அசுத்த தேகத்தை தான் ஆன்மா இருக்கு. ஆன்மா எப்போ மாசுபடுதுன்னா அசுத்த தேகம். சுத்த தேகத்தில் ஆன்மா மாசுபட முடியாது. அசுத்த தேகத்தில் ஆன்மா மாசுபட்டு இருக்கும். மாசுபட்ட ஆன்மா அறிவாக மாறும். அறிவு என்ன செய்யும்? அந்த அறிவு தீமையான காரியம் செய்யும். தீமையான காரியம் செய்துவிட்டு மறுபடியும் நரகத்துக்கு போகும். அப்போ அந்த ஆன்மா என்பது அறிவு அல்லது கடவுள். அவன் என்ன செய்கிறான்? ஞானிகள் என்ன செய்கிறான்? சித்த மலத்தை அறுக்கிறான். யார் துணை கொண்டு? சித்த மலம் என்பது என்ன? மனசு நாறுது, உடல் நாற்றம். உடல் நாற்றமே ஆன்மா நாற்றம். ஆன்மா நாற்றமே அறிவு நாற்றம். அறிவு நாற்றமே செய்கையெல்லாம் அசுத்தம்.